நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்து இந்துமா, நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுன்னு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்காமையே நீங்க ரெண்டு பேரும் பாசத்தை காட்டியிருக்கீங்க. இதத்தான் கடவுளோட விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இனி நீங்க நிஜமாவே நீங்க அம்மா பொண்ணா பாசத்தை காட்டலாம். சொல்லணுமா? நீ தான் உண்மையான வாரிசுன்னு பார்வதி கிட்ட சொல்லணும். உன் கூட அம்பாட்டி வீட்டுக்கு நானும் வரேம்மா. என்னம்மா? இப்போதைக்கு வேண்டாம்ப்பா. ஏன் வேண்டான்னு சொல்ற? இது அதுக்கான நேரம் இல்ல. இப்ப நம்ம எதுக்கா நேரம் காலத்தெல்லாம் பார்க்கணும்? நமக்கு முன்னாடியே கடவுள் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிட்டாருமா. அதனாலதான் என்னவோ நீ வாரிசா இருக்க வேண்டிய வீட்டுல உன்னை பெத்த அம்மா கிட்டே நீ போய் இப்ப சேர்ந்துட்ட இல்லம்மா. இப்போ அந்த உண்மைய மகேந்திரங்கிற ஆள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பார்வதிக்கும் தெரியட்டும் அவங்களோட உண்மையான வாரிசு நீதான்னு. நாம எதுக்காக அதை மறைக்கணும்? ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும்பா. நான் தான் அம்மாவோட உண்மையான வாரிசுனா நீரஜா யாரு? அது தெரியணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய அம்மா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இத பாரு, உனக்கு கஷ்டமா இருந்தா பார்வதி அம்மா கிட்ட நான் சொல்றேன். இப்ப வேண்டாம்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்னோட வீடு, என் அம்மாவோட பாரம்பரிய வீடு. தலைமுடிய நல்லா நீட்டா வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்களே, அது என்ன? அது பேரு ஸ்ட்ரைட்னிங். நீ பெங்களூர்ல இருந்து வரேன்னு கேள்விப்பட்ட உடனே அப்படிதான் நீ வருவேன்னு நான் பயந்தே போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிருந்தேன். இப்பதான் நான் மாத்திக்கிட்டேன். நல்லதா போச்சு. இருக்கிற அழக எதுக்காக காசு கொடுத்து கெடுத்துக்கணும்?
இந்து, போதுமா? ஹாஸ்பிடலுக்கு போனியே, அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கிற? அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா, என்ன ஆச்சு இந்து? சொல்லு. அம்மா, இந்து, என்ன ஆச்சுமா? உங்க அப்பாக்கு உடம்பு ரொம்ப முடியலையா? இந்து, என்னம்மா? நீ வருத்தப்படாத. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் நாம பண்ணலாம். எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் வேணாலும் கூட்டிட்டு போலாம். அத நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத. என்னோட அம்மா. கவலைப்படாதம்மா, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. வேற யாரும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க மட்டும் போதும். இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காம இருந்த விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன? நான் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டேன். என் வேண்டுதலை கடவுள் நிறைவேத்திட்டாரு. கடவுள் எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றிருவாரு. இத்தனை வருஷமா நான் கனவுல மட்டும் கண்டுட்டு இருந்தேன் என் பொண்ண இப்ப நேர்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஆனா என்ன முதல்ல அம்மானு கூப்பிட்டது நீதானே, அத நான் மறக்க மாட்டேன். அருண் என்ன அத்தன் தானே கூப்பிட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீ என்ன அப்படிதான் கூப்பிடுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன அந்த மாதிரி கூப்பிடல. என்ன அம்மானு கூப்பிடணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா என்ன? இல்ல, உங்களை பார்த்ததும் என் வாயில இருந்து அம்மானு தான் வந்துச்சு. அப்படின்னா இது வரைக்கும் சொல்லாம இருந்த ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ என்ன அம்மானு கூப்பிட்டு அணைச்சதும் என்னோட உடம்பு அப்படியே சிலுத்து போச்சு. நான் பிரசவிச்ச என் குழந்தை கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்தா. அதுக்கப்புறம் என் குழந்தை என் கூட இல்ல. அவ குப்புற படுக்கிறதும் சத்தம் போட்டு அழறதும் அம்மான்னு எனக்கு கொஞ்சிறது எல்லாமே பார்க்கவோ கேட்கவோ எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. முதல்ல உங்களை அம்மான்னு கூப்பிட்டது அந்த பொண்ணுதாம்மா.
காலையில போனேன். போய் மேல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்தா. அப்புறம் பிளெஸி, இந்துவை கூட்டிட்டு உன்னை எப்போ பார்க்க வரட்டும்? அந்த டாக்டரை பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டியா? ஆ, இந்துவும் நானும் போனோம். அவங்களுக்கு உன் மேலே ரொம்ப மரியாதை இருக்கு. இதுக்கு பிறகு வர செக்கப்போ உன்கிட்ட பார்க்க போகிறது டாக்டர் நந்திதாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ நீ சொன்னல டாக்டர் நந்திதா என்னை ரொம்பவே இப்போ மதிக்கிறாங்கன்னு. அது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாது, சும்மா வந்ததும் கிடையாது. மனப்பூர்வமாக வேலை செஞ்சதுக்கான ரிசல்ட் தான் அது. பிரெக்னன்ட்ல இருந்து இப்போ பிரசவம் வரைக்கும் ஒரு பொண்ணை ஒரு டாக்டர் அவர் பொறுப்பில் அவர் ஏற்றுப்பாரு. 2 குடும்பங்களோட வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் தான் டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. 2 குடும்பங்களும் தான் டாக்டரை டிபெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஃபிலாசபியாக சொல்லணும்னா, ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையோட கைமாற்றம். அப்படி முக்கியமான விஷயம் உள்ள குழந்தைய கொல்லணும்னு தான் நீ இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இதை யோசிச்சு நானே ரொம்ப ஆச்சரியமா தான் நினைக்கிறேன். நீ கொல்லணும்னு நினைக்கிற அந்த குழந்தை இந்துலேக்காவுக்கு மட்டுமான குழந்தை கிடையாது, அது உனக்கும் குழந்தை தான். அதுவும் முதல் வாரிசு. அதோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? எல்லா புருஷங்களுக்கும் இருக்க மாதிரி எனக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் பார்க்க வேண்டியது என் குழந்தையோட முகத்தை. அப்புறம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது என் குழந்தையோட சத்தத்தை. கட்டண பொண்டாட்டியே இப்படி தப்பான வார்த்தைகளால் பேச உனக்கு எப்படி மனசு வருது அருண்? சொல்லு. நான் தப்பா பேச நிறைய காரணங்கள் இருக்கு. என் மனசு காயப்படுற மாதிரியான சம்பவங்கள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உங்க கண்ணுக்கு தெரியும். என்னால் அப்படி இருக்க முடியாது. இந்துவோட பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து அந்த அந்த ரகுவோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி, உண்மையை சொல்லு. யார் அந்த ரகு? அந்த இந்துலேக்காவோட தாய்மாமன் பையன், அவளுடைய முறமாம. என்னால இந்துக்கு ஏதாவது ஒண்ணுனா அடுத்த நிமிஷம் இங்க இருப்பான். அவன் பக்கா ரவுடி. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வைய அவ ஓடி வந்து நிப்பா. நான் சொல்றது எதையுமே கேட்காம ஹாஸ்பிட்டல் கூட போய் நிப்பா. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரிலாம் என்னால பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. நீ சொல்ற காரணங்களை வச்சு இந்துவோட குழந்தை உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்தை பத்தி பேசி நமக்குள்ள எதுவும் சண்டை வேண்டாம். ஏற்கனவே நம்ம இதை பத்தி நிறைய பேசிட்டோம். அதனால தான் டாக்டர் நந்திதாவோட கன்சல்டேஷனை கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன். மறுபடியும் நீ இதுல இருந்து விளைவிக்கலாம்னு நினைக்கிறியா? உண்மையை சொல்ல போனா நான் இப்போ அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நீ ஓப்பனா சொல்லிடு. நான் வேற டாக்டர் பாத்துக்கிறேன். கருவழி குழந்தைய அழிக்க முடியுமான்னு பாக்குறேன். நாம 2 பேரும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? உன்னால அந்த குழந்தைய நிஜமாவே ஏத்துக்க முடியாதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த குழந்தைய ஏத்துக்கவே முடியாது. அபாஷனை பத்தி இனிமே நீ யோசிக்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பா அது நடக்காது. இது சாதாரண விஷயம் இல்ல, உயிருக்கே ஆபத்து. அப்படின்னா இந்துக்கு பிறக்க போற அந்த குழந்தை செத்து தான் பிறக்கணும். ஒரு நண்பன் அப்படிங்கிற முறையில அதை தான் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஃபேவர். இப்படி ஒரு பெரிய தப்ப நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இனிமேலும் நீ பண்ண வேண்டாம். ஆனா இந்த ஒரு முறை மட்டும் உன்னுடைய எத்திக்ஸை மறந்துரு எனக்காக, ப்ளீஸ். இந்துலேக்கா எப்படி இருக்கா? நான் அவ மேல ரொம்பவே பாசமா இருக்கேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது வெறும் நாடகம் தான், அவளுக்கு புரியவே இல்லை. அப்புறம் இனி லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கே இந்துவை கூட்டிட்டு வரேன் முதல் செக்கப்புக்கு. ஓகே? அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். வரேன்.
வீட்டில் இருக்கிற பார்வதி அம்மா உனக்கு யாரும்மா? அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு தெரியுமா என்ன? காதலிச்சப்ப வந்த பிரச்சனைனால கல்யாணம் பண்ணிக்கலையா? அந்த உறவுல பிறந்த மகதான் நீரஜா. இல்லம்மா, அது தப்பு. பார்வதியோட பொண்ணு நீரஜா இல்லம்மா. அப்படின்னா வேற யாரு? பார்வதி பெத்தெடுத்த குழந்தையோட பேரு இந்துலேகா. என்ன திடீர்னு அம்மா கிட்ட வந்து சென்டிமெண்ட்ல காட்டுற? நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? பார்வதி அம்மா பெத்த பொண்ண அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குறேன். அதுக்கு நீ என்ன முதல்ல ஒண்ணு பார்க்கலல்ல? ஆனா இப்ப நடக்கிற காட்சிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்ன? நீ பேசுறதுல ஏதோ ஒரு வன்மம் இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அர்த்தம் இருக்கு. அது நீரஜாக்கு பொறுமையா புரிய வரும். நீ நிஜமாலே என்ன நினைச்சு காண்டாகிற. கண்டிப்பா. கோர பாயில படுத்து தூங்கினவ இன்னைக்கு பட்டு மெத்தையில படுத்து தூங்குறா. கஞ்சியும் பயிரும் குடிச்ச இந்த வயிற்றுக்கு நல்லா ஒன்னாந்தர ஃபுட்டு. மழை பெஞ்சா ஒழுகுற குடிசையில இருந்து ஏசி ரூம் இருக்கிற இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா யாருக்கா இருந்தாலும் அகங்காரம் வரும். அது மட்டும் இல்லாம பெரிய அழகி அப்படிங்கிற நினைப்பு. அருண் மாமா மாதிரி ஒரு ஜென்டில்மேனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு உனக்கு என்ன யோகியம் இருக்கு? என் முன்னாடி இப்படி தலையை தூக்கி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? உண்மைதான். இப்ப நீ சொன்னியே அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். உனக்கு இருக்க யோகியதையும் அருகதையும் எனக்கு இல்ல. ஆனா அம்பாட்டு குடும்பத்துல இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோகியதை இருக்கு, அருகதையும் இருக்கு. அத பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ அம்மாவை நீ ஐஸ் பிடிச்சு வாங்கினது தானே இங்க இருக்கிற உனக்கான இடம். அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நானும் பாக்குறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்க தானே முடியுது. நீரஜா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? சொல்லட்டுமா? சொல்லு. சரியான பதில நீ சொல்லணும். முதல்ல நீ கேள்வியா கேளு. உண்மையை சொல்லு. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? இது வரைக்கும் உனக்கு புரியவே இல்லையா? அப்படின்னா கேட்டுக்கோ. அம்பாட்டி வீட்டுல இருக்கிற பார்வதியோட மக. இந்த சொத்துக்கு எல்லாமே நான் தான் வாரிசு. நான் சொன்னதை கேட்டுட்டு என்ன நக்கலா பார்த்து சிரிக்கிற? இங்க பாரு நீரஜா, பூமி உருண்டையானது. அதனாலதான் என்னமோ ராத்திரிக்கு பகலும் பகலுக்கு ராத்திரியும் இருக்கு. நீ யாருங்கிறதும் எதுக்காக இங்க வந்திருக்கங்கிறதும் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அம்மாக்கும் தெரிய வரும். அப்போ நீ இதே மாதிரி தெனவிட்டான் இல்ல. அப்ப நீ ஓடி போய் நிக்க கூடாது. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. நான் யாரு அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு இருக்கு. இப்ப அது போதும். ஏண்டி? நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சொன்னது புரியலையா? நான் யாருன்னு காட்டுறேன்.
இந்து அப்படி சொன்னாளா? ஆமா, என் முகத்தை பார்த்து ரொம்ப போல்டா சொன்னான். அதெல்லாம் அவளோட கணிப்பா தான் இருக்கும். உன்னை பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உண்மையை சொல்றதா நல்லது அப்படிங்கிற ஒரு தெனாவெட்டு. பொதுவா போலீஸ்காரங்க தான் இந்த மாதிரி வழியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படி இல்ல, என்ன பத்தின விஷயங்கள் அவளுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல. இல்லனா நான் யாருங்கிறதையும் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குங்கிறதையும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா கேட்டிருக்க மாட்டா. இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொன்னா அம்மா இந்துவை கேள்வி கேட்பாங்கல்ல அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கு என்னால முடியாதுன்னு. அதான் நான் சொல்ல வந்தேன், என்னை பத்தி இந்துக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா சாட்சிகளுமே அப்படியே கரைஞ்சு போயிருச்சு. சொல்றதுக்கு ஒரு உண்மை மட்டும்தான் இருக்கு. பார்வதிக்கு ஒரு மக இருக்கா, அது நீரஜா தான். அதை தவிர வேற எதுவும் இல்லை. நீ பதட்டப்படாம இருந்தா மட்டும் போதும், புரியுதா? சரி, வச்சிடறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ என்னமோ. சொல்லுமா. எப்படி இருக்கீங்கப்பா? ஆ, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஓகே தான். சாயங்காலம் என்ன சாப்பிட்டீங்க? சுமதி வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா, சாப்பிடல, கொஞ்ச நேரம் போகட்டும். அவ கீழே ரிசப்ஷன்ல ஏதோ கேட்க போயிருக்காம்மா. காலையில என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓ, இங்க இருந்து போனாலே போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கே ஏதாவது விசேஷம் இருக்காமா? பார்வதி அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? எனக்கு அம்மாவை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப வேர்க்குதுப்பா. அந்த வேர்வையெல்லாம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க அம்மா கிட்ட, அதாவது உன்னை பெத்த அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் ஓப்பனா சொல்லிரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.